Hi friends, welcome to Meena Sahathi Network. இந்த வீடியோவில் நெட்வொர்க்கிங் சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகாலுங்கிற டாப்பிக்லேருந்து சம்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஆல்ரெடி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதுலேருந்து சம்ஸ் வந்துச்சுன்னா எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால்னால் என்ன அப்படின்னா, இது சென்டர், இது ரிசீவர். சென்டர் ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் பேக்கெட் உடனே சென்ட் பண்ண மாட்டாங்க. எப்போ சென்ட் பண்ணுவாங்கன்னா ரிசீவர்கிட்டேருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேக்கெட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்டர் வந்து அட் அ டைமில் ஒரு பேக்கெட் தான் சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ரிசீவர்கிட்டேருந்து அக்னாலஜ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இவங்ககிட்டேருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேக்கெட் சென்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ 10 பேக்கெட் வந்து சென்ட் பண்ணணும் சென்டர் அப்படின்னா 10 பேக்கெட்டை உடனே சென்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேக்கெட் சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அட் அ டைமில் ஒரு பேக்கெட் தான் சென்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இதுக்கான கான்செப்ட். ஸோ சென்டர் சைடில் விண்டோ சைஸ் வந்து 1, அதேமாதிரி ரிசீவர் சைட்லேயும் விண்டோ சைஸ் வந்து 1. ஸோ இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இன் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் யூஸ்டு அக்ராஸ் ஏ லிங்க் ஆஃப் பேண்ட்வித் ஆஃப் 1 Mbps. பேண்ட்வித் என்ன சொல்லியிருக்காங்க, பேண்ட்வித் ஈக்குவல் டு 1 Mbps. டேட்டா பேக்கெட்ஸ் ஆஃப் 1000 பிட்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட். அப்போ பேக்கெட்டோட சைஸ், பேக்கெட் சைஸ்னால் என்னது, எல் என்னென்னா 1000 பிட்ஸ். பேக்கெட் சைஸ் என்னது 1000 பிட்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட். தி ரவுண்ட் ட்ரிப் டைம் ஃபார் எ பிட்ஸ் இஸ் 20 millisecond. ரவுண்ட் ட்ரிப் டைம் ஆர்டிடி என்னென்னா 20 millisecond. தி லிங்க் யூட்டிலைசேஷன் இயர்ஸ். அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா லிங்க் யூட்டிலைசேஷன் கேட்டிருக்காங்க. லிங்க் யூட்டிலைசேஷனாலும் எஃபிஷியன்சினாலும் சேனல் யூட்டிலைசேஷனாலும் சேம் தான். சில கொஸ்டின் வந்து எஃபிஷியன்சின்னு கேட்பாங்க, எல்லாத்துக்கும் சேம் மீனிங் தான். ஸோ இதுக்கான ஃபார்முலா, லிங்க் யூட்டிலைசேஷனுக்கு ஃபார்முலா என்னது, அவங்க கேட்டிருக்கிறது என்னது, லிங்க் யூட்டிலைசேஷன் கேட்டிருக்காங்க. லிங்க் யூட்டிலைசேஷனுக்கு ஃபார்முலா என்னது, 1 division 1 plus 2a. இதான் வந்து லிங்க் யூட்டிலைசேஷனுக்கான ஃபார்முலா. இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ ஏக்கு என்ன ஃபார்முலானா டிபி டிவிஷன் டிடி. டிபின்னா என்னது, ப்ரொபகேஷன் டிலே, டிடினா டிரான்ஸ்மிஷன் டிலே. ஸோ இந்த இடத்துல டிபிக்கு என்ன ஃபார்முலானா டிபி ஈக்குவல் டு ஆர்டிடி டிவிஷன் 2. டிபின்னா என்னது, ஆர்டிடி டிவிஷன் 2. ஆர்டிடினா வந்து ரவுண்ட் ட்ரிப் டைம் டிவிஷன் 2. இது வந்து நீங்கள் எப்படி, டிபினா என்னென்னா, இப்போ வந்து சென்டர் இங்கேருந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அக்னாலஜ்மெண்ட் வருது பாருங்கள். இது இங்கேருந்து இங்கே சென்ட் ஆகுதுல, இந்த டைம் தான் என்னது டிபி, ப்ரொபகேஷன் டைம். அதேமாதிரி இங்கே திருப்பி அக்னாலஜ்மெண்ட் வருது பாருங்கள், இதுதான் ப்ரொபகேஷன் டைம், ப்ரொபகேஷன் டிலேங்கிறது இதுதான். ஸோ ஆர்டிடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா, ஆர்டிடி ஈக்குவல் டு ரவுண்ட் ட்ரிப் டைம் ஈக்குவல் டு என்ன வரும்னா, இங்கேருந்து ஒரு ப்ரொபகேஷன் டைம் வருது, நெக்ஸ்ட்டு ரிசீவர்கிட்டேருந்து வருது பாருங்கள். அப்போ என்ன வருது, 2 ப்ரொபகேஷன் டைம் வருது, 2 × டிபி வருதா, 2 ப்ரொபகேஷன் டைம் வருது. ஸோ இந்த இடத்துல டிபி ஈக்குவல் டு ஆர்டிடி டிவிஷன் 2 போட்டால் நமக்கு ப்ரொபகேஷன் டிலே வந்துடும். ஸோ அதனால தான் வந்து 2 வருது, ஆர்டிடி டிவிஷன் 2 வருது. ஸோ டிபிக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் டிலே, டிடி இருக்குது பாருங்கள். டிரான்ஸ்மிஷன் டிலேக்கு என்ன ஃபார்முலானா லென்த்து டிவிஷன் பேண்ட்வித். லென்த்னா என்னது, பேக்கெட் சைஸு, இது பேண்ட்வித்து. ஸோ லென்த்து டிவிஷன் பேண்ட்வித் போட்டிங்கன்னா இந்த டிடியோட டிரான்ஸ்மிஷன் டிலேயோட வேல்யூ வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபைண்ட் அவுட் பண்ண ஏ வேல்யூ வந்து இந்த ஓவரால் ஃபார்முலா இருக்குது பாருங்கள், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து டிபி அண்ட் டிடியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டிபிக்கு என்ன ஃபார்முலா, ப்ரொபகேஷன் டிலேக்கு என்ன ஃபார்முலா, ஆர்டிடி டிவிஷன் 2. ஆர்டிடியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 20 millisecond சொல்லியிருக்காங்க. ஸோ 20 millisecond டிவிஷன் 2 கேன்சல் பண்ணால் 10 வரும். ஸோ டிபி என்னது 10 millisecond. இது டிபியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு டிடி டிரான்ஸ்மிஷன் டிலேக்கான ஃபார்முலா என்னது, பேக்கெட் சைஸ் டிவிஷன் பேண்ட்வித்து. பேக்கெட் சைஸ் என்னது 1000 பிட்ஸு டிவிஷன் பேண்ட்வித் என்னது 1 Mbps. 1 Mbps எப்படி போடலாம், 1 × 10⁻6 bits per second.
ஸோ இந்த இடத்துல இந்த 3 ஜீரோவுக்கு இங்கே 6லேருந்து கேன்சல் பண்ணால் ரிமைனிங் 3 வரும். பிட்ஸு கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே என்ன வருது 1 டிவிஷன் 10 பவர் 3 டிவிஷன் செகண்ட் வருது. இந்த செகண்ட் 1 செகண்ட் ஈக்குவல் டு 10 பவர் 3 மில்லி செகண்டா. ஸோ இந்த செகண்டுக்கு பதில் 10 பவர் 3 மில்லி செகண்ட் போடுறோம். ஸோ 1 டிவிஷன் 10 பவர் 3 டிவிஷன் செகண்டுக்கு பதில் 10 பவர் 3 மில்லி செகண்ட் போடுங்க. அப்போது 10 பவர் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன வருது 1 மில்லி செகண்ட். ஸோ அப்போ டிடியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 1 மில்லி செகண்ட் கிடச்சிருக்கு. டிபிக்கு என்ன கிடச்சிருக்கு 10 மில்லி செகண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏக்கு என்ன ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு டிபி டிவிஷன் டிடி. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் டிபிக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 10 மில்லி செகண்ட் டிவிஷன் 1 மில்லி செகண்ட். ஸோ மில்லி செகண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன வருது 10. ஸோ ஏவோட வேல்யூ என்னது 10. இப்போது இந்த ஃபார்முலாவில் மெயின் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 டிவிஷன் 1 + 2 × 10. ஸோ ஈக்குவல் டு 1 டிவிஷன் 21. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0.0476 வரும். நம்ம இதை அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போது 0.05. ஸோ ஏன்னா ஆப்ஷனில் 0.0 இருக்குது, 0.476 இருக்குது. இந்த இடத்துல 0.5 வராது, 0.005 வராது, 5.0 வராது. ஸோ 0.0 இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் த பேண்ட்வித் ஆஃப் த லைன் இஸ் 1.5 Mbps. பேண்ட்வித் என்ன சொல்லியிருக்காங்க 1.5 Mbps. RTT is 45 millisecond. RTT என்ன சொல்லியிருக்காங்க 45 millisecond. Packet size is 1 KB. பேக்கெட்டோட சைஸ் L என்னது 1 KB. L equal to 1 KB. இந்த இடத்துல KB வந்து கேப்ஸில் இருக்கிறதால இது வந்து கிலோ பிட்ஸ் கிடையாது, கிலோ பைட்ஸ். Then find the link utilization in stop and wait protocol. அதாவது லிங்க் யூட்டிலைசேஷன் அது லாஸ்ட் சம்மில் சொன்ன மாதிரி தான் எஃபிஷியன்சி தான் கேட்டிருக்காங்க. ஸோ லிங்க் யூட்டிலைசேஷன் ஈக்குவல் டு 1 டிவிஷன் 1 + 2A டிவிஷன் 1 + ஏக்கு என்ன ஃபார்முலா டிபி. ஏ ஈக்குவல் டு என்னது டிபி டிவிஷன் டிடி. டிபி என்னது ப்ரொபகேஷன் டிலே, டிடினா டிரான்ஸ்மிஷன் டிலே. இப்போ டிபிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன வரும் டிபி ஈக்குவல் டு ஆர்டிடி டிவிஷன் 2. ஆர்டிடி என்ன சொல்லியிருக்கேன் 45 மில்லிசெகண்ட். ஸோ 45 மில்லிசெகண்ட் டிவிஷன் 2 கேன்சல் பண்ணால் என்ன வருது 22.5 மில்லிசெகண்ட். ஸோ 22.5 மில்லிசெகண்ட். இது டிபியோட வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் டிலே டிடி ஈக்குவல் டு இதுக்கு என்னது பேக்கெட் சைஸ் எல் டிவிஷன் பேண்ட்வித். பேக்கெட் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1 KB. 1 KBக்கு எப்படி போடுவீங்க 10 பவர் -3. இது வந்து கிலோ பைட்ஸுங்கும் போது பைட்ஸில் இருக்குது. அது வந்து பிட்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் 8 பிட்ஸ். டிவிஷன் பேண்ட்வித் என்ன சொல்லியிருக்காங்க 1.5 இன்ட்டு MPPS எப்படி போடலாம் 10 பவர் 6 பிட்ஸ் பர் செகண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து 10 பவர் இந்த இடத்துல 10 பவர் 1 KB சொல்லியிருக்காங்க பாருங்க. 1 KBக்கு வந்து 10 பவர் 3, 10 பவர் -3 கிடையாது 10 பவர் 3. ஸோ இந்த இடத்துல 3க்கு 6ல் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் 3 மட்டும் வரும். பிட்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 8 டிவிஷன் இங்கே என்ன இருக்குது 1.5 இருக்குது. 1.5 இன்ட்டு இங்கே 10 பவர் 3 மட்டும் இருக்குது
10 power 3 division இங்கே என்ன இருக்குது செகண்ட் மட்டும் இருக்குது செகண்டு. ஸோ இந்த இடத்துல இந்த செகண்டை வந்து நம்ம மில்லி செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே மில்லி செகண்டில் தான் வந்திருக்கு. டிபியோட வேல்யூ மில்லி செகண்டில் இருக்குது. ஸோ டிடி மில்லி செகண்டில் கொண்டு வரணும். ஸோ 8 டிவிஷன் 1.5 into 10 power 3 division 1 second equal to 10 power 3 millisecond. So 10 power 3 millisecond. 10 power 3 millisecond. So 10 power 3 10 power 3 cancel ஆகிடும். இந்த millisecond மேலே போயிடும். ஸோ இங்கே என்ன வரும் 8 division 1.5 போட்டோம்னா என்ன வரும் 5.33 millisecond. ஸோ டிடியோட வேல்யூ என்னது 5.3 millisecond. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம ஜஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 டிவிஷன் 1 + 2 டிபியோட வேல்யூ என்னது 22.5 millisecond. ஸோ 22 millisecond டிவிஷன் டிடியோட வேல்யூ என்னது 5.33 millisecond. பாட்டமில் இருக்குது பாருங்கள் 5.33 millisecond. மில்லிசெகண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த வேல்யூவை கேன்சல் பண்ணோம்னா 22.5 டிவிஷன் 5.33 கேன்சல் பண்ணால் என்ன வரும் 4.22 வரும். ஸோ ஈக்குவல் டு 1 டிவிஷன் 1 + 2 into 4.22 வரும். ஸோ இது வந்து நம்ம 1 டிவிஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 1 + 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8.44 வரும். ஸோ 8.44 கூட இந்த 1 ஆட் பண்ணால் வரும் 1 டிவிஷன் 9.44 வரும். 1 டிவிஷன் 9.44 நம்ம சால்வ் பண்ண என்ன வருது ஆன்சர் 0.108 வரும். ஸோ இதுலேருந்து 10.8%. ஸோ ஆன்சர் என்னது 10.8%. ஸோ இந்த சம்மில் பாருங்கள் a channel has a bit rate of 4 kbps. channel has a bit rate of 4 kbps. அப்போ bandwidth என்ன சொல்லியிருக்காங்க 4 kbps. kbps இந்த இடத்துல b ஸ்மாலுங்கத்தில் bits per second. and one wave propagation delay of 20 millisecond. இப்போ propagation delay என்ன சொல்லியிருக்காங்க dp equal to propagation delay dp equal to 20 millisecond. இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் propagation delay. இவங்க அவங்களே கொடுத்துட்டாங்க. the channel uses stop and wait protocol. the transmission time of the acknowledgement frame is negligible. to get a channel efficiency of at least 50%, the minimum frame size would be. அப்போ சேனல் எஃபிஷியன்சி என்ன சொல்லியிருக்காங்க 50% சொல்லியிருக்காங்க. 50%னா 1/2%. 1/2. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஃப்ரேம் சைஸ் கேட்டிருக்காங்க. அதாவது பேக்கெட் சைஸ் கேட்டிருக்காங்க எல் தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்னது எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 டிவிஷன் 1 + 2a. இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. எஃபிஷியன்சி என்ன சொல்லியிருக்காங்க 50% சொல்லியிருக்காங்க. 50% வந்து நம்ம என்ன போடலாம் 1/2 போட்டுக்கலாமா. ஸோ 1/2 ஈக்குவல் டு 1 டிவிஷன் 1 + 2 ஏக்கு எப்படி போடலாம் டிபி டிவிஷன் டிடி. டிடினானது டிபினா ப்ரொபகேஷன் டிலே, டிடினா டிரான்ஸ்மிஷன் டிலே. இங்கே டிபி வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ரொபகேஷன் டிலேயோட வேல்யூ என்னது 20 millisecond சொல்லி கொடுத்துட்டாங்க. டிடிக்கு வந்து என்னது லெங்க்த்து டிவிஷன் பேண்ட்வித் போடணும். ஸோ இங்கே என்ன வருது 1/2 ஈக்குவல் டு 1 டிவிஷன் 1 + 2. டிபியோட வேல்யூ என்னது 20 millisecond. 20 இன்ட்டு மில்லிசெகண்ட் எப்படி போடுவீங்க 10⁻³ செகண்டு டிவிஷன். டிடி எப்படி போடுவீங்க லெங்க்த்து டிவிஷன் பேண்ட்வித். லெங்க்த்து எல் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எல் டிவிஷன் பேண்ட்வித்தோட வேல்யூ என்னது 4 kbps. 4 இன்ட்டு kbps எப்படி போடுவோம் 10⁻³ bits per second.
10 power 3 bits per second. ஸோ இந்த இடத்துல இந்த டிவிஷனில் இருக்கிறத இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும், தலைகீழே வரும். ஸோ 1/2 ஈக்குவல் டு 1 டிவிஷன் 1 + 2 20 into 10 power -3 second into இது எப்படி வரும், 4 into 10 power 3 bits per second division L. ஸோ இந்த இடத்துல கேன்சல் ஆகுது, எஸ்ஸுக்கு எஸ் டிவிஷனில் இருக்கிற எஸ்ஸு கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு 10 power 3 10 power -3 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, வேறு எது இல்லை. ஸோ 1/2 ஈக்குவல் டு 1 டிவிஷன் 1 + 2 இங்கே இருக்குது 20 இருக்குது 4 இருக்குது. ஸோ 80 வந்துடும். 80 இங்கே இருக்குது, பிட்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா செகண்ட் கேன்சல் ஆகிடுச்சு, பிட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ 80 பிட்ஸ் டிவிஷன் L. ஸோ இந்த 80 பிட்ஸ் டிவிஷன் L. இப்போ இந்த டைம் இந்த பக்கம் கொண்டு வாங்க. 1 + 2 into 80 bits division L equal to 2. இப்போ இந்த 1 வந்து இந்த சைடில் வரும்போது -1 வரும். ஸோ 1 மட்டும் தான் வரும். 2 - 1 போட்டால் வரும், 1 வந்துடும். ஸோ 2 into 8 என்னது 160. 160 bits per L equal to 1 வரும். ஸோ L equal to 160 bits. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, L equal to 160 bits. ஆப்ஷன் 4th ஆப்ஷன் தான் வந்து இதுக்கான ஆன்சர். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.